வணக்கம். நாம் இன்றைக்கி MySQL டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். இது நாம் இந்த MySQL டியூட்டோரியலில் நம்ம இன்றைக்கி டேட்டானா என்ன, டேட்டாபேஸ்னால் என்ன, டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள், ரோஸ், காலம்ஸ், ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். நம்ம அடுத்த வர வீடியோவில் MySQL queries பற்றி பார்ப்போம். MySQL queriesல என்னென்ன இருக்குது, CRUD ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்றது நம்ம அப்கமிங் டியூட்டோரியல்ஸில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு டேட்டாபேஸில் டேபிள் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டானா என்ன? டேட்டா அப்படின்றது இன்ஃபர்மேஷன். ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டா ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், இல்லைனா ஃபோன் நம்பராக இருக்கலாம், இல்லைனா எக்ஸாமில் எடுத்த மார்க்காக இருக்கலாம், ப்ராடக்டோட ப்ரைஸாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்டாக இருக்கலாம். இப்படி ஒரு தனிப்பட்ட விஷயங்களும் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். தமிழில் தரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ்னால் என்னென்னாக்கா, இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற, செக்யூராக ஸ்டோர் பண்ணுற ஒரு இடத்துக்கு தான் டேட்டாபேஸ் அப்படின்னு பேர். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோடைய அந்த இன்ஃபர்மேஷனு இதெல்லாம் டேட்டாபேஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா MySQL அப்படின்றது ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டேபிள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இந்த ஒரு டேபிள் இருக்குது, யூசர்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த யூசர்ஸ் அப்படின்ற அந்த டேபிளில் காலம்ஸு, ரோஸ் அப்படின்ற 2 பிரிவு இருக்கும். இந்த காலம்ஸ் அப்படின்னாக்கா வெர்டிக்கலாக இருக்கிற இந்த ஒவ்வொரு ஃபீல்டுமே காலம்ஸ். இந்த வெர்டிக்கலாக இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐடி அப்படின்றது ஒரு காலம், நேம் அப்படின்றது ஒரு காலம், இமெயில், ஃபோன் நம்பர், சிட்டி அப்படின்றது ஒவ்வொரு காலம். இது டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது எந்த வகையான இன்ஃபர்மேஷன் அது நேமா இல்லை இமெயிலா இல்லை ஃபோனா அப்படின்றது குறிக்கிறது இந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரோஸ். இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவல் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இதில் ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னாக்கா kumar@gmail.com, ஃபோன் நம்பர், இந்த சிட்டி. ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் அடங்கிய இந்த ஒரு ஃபீல்டு தான் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பலாயிரக்கணக்கான ரோவை ஒரு டேபிளில் அடக்கலாம். ஸோ இதுதான் டேட்டாபேஸோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த MySQL இந்த டேட்டாபேஸில் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் CRUD ஆப்ரேஷன்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.